களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு கிருபை இது. அவருடைய திட்டம் நிறைவேறுகிற செயல்பாடுகள் இது. அவர் தன்னை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியம் இது. பிரியமானவர்களே, இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியை பார்க்கிற அநேக சகோதரிகளுக்குள் ஆண்டவர் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாள் வீண் போகாதபடி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அநேக சாட்சியங்கள் எங்கெல்லாம் நற்செய்தி தெரிவிக்கப்படுகிறதோ என்று அங்கெல்லாம் உடனிருந்து என்று சொல்கிற ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே கூட ஒரு நிகழ்வு ஆண்டவர் செய்திருக்கிறார். நிறைய காரியங்கள், அதில் ஒரு நிகழ்வை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னையை சார்ந்த ரூபினா என்கிற ஒரு சகோதரி, அவர் படித்துவிட்டு வேலை இல்லை, வேலை கிடைக்கப்படவில்லை. அவர் படித்துவிட்டு வீட்டில் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இது கடவுளுடைய உந்துதல் பெற்றவளாக அந்த சகோதரி என்ன செய்திருக்கிறாங்கன்னாக்க, இந்த வாய்ஸ் ஆஃப் காட் இருக்கிறீங்களா, யூடியூப்பில் வாய்ஸ் ஆஃப் காட் பார்க்க சொல்கிறேன் இல்லைங்களா, நான் சொன்னேன் சில டைமில் உங்களுக்கு யாருக்காவது தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவங்களை பதிவு செய்யுங்கன்னு சொல்லுவேன். இந்த சகோதரி ரூபினா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு அந்த வாய்ஸ் ஆஃப் கார்டெல்லாம் பதிவு பண்ணி கொடுத்தாங்க, அனுப்பி கொடுத்துருக்குறாங்க. உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஏறத்தால அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு ஒரு 50 பேருக்கு மேலே செஞ்சுருப்பான் போலும், 50 பேருக்கு மேலே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி 50 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த நேரத்தில் கடவுள் அந்த சகோதரிக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். என் அன்பானவர்களே, அந்த சகோதரி சொல்ற போது என்ன ஒரு உணர்வு சொன்னார் தெரியுங்களா, பிரதர் படிச்சுட்டு வேலை இல்லை பிரதர், நான் சும்மா தானே இருக்கிறேன், என்ன செய்யலாமே, ஆண்டவருடைய காரியமாக செய்யலாமேன்னு சொல்லித்தான் இந்த ஒரு உணர்வு பெற்று நான் செஞ்சேன். யார்த்தாலும் 50 பேருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர், அவனை செஞ்சுட்டு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுவது என்ன, அவரவர் செயலை கட்ட கைமாறு என் கையிலே இருக்கு என்று சொல்லுகிறார் அல்லவா. ஆண்டவருக்காக நாம் செய்கிற பொழுது அங்கே அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாட்சியத்தை நான் சொல்லுகிற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் மகிமைக்காக தான் செயல்படுகிறேன். நீங்களும் செய்யுங்கள். ஆண்டவர் தூய ஆவியான் அவர் சொல்ல சொன்னாங்க, மனுஷனை தோன்றுச்சு, அது தூய ஆவியான சொல்லுகின்றது இன்றைக்கு. அப்படியாக ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறார். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க நாம் ஒப்பு கிடைக்கலாம். தூய ஆவி நம்ம உள்ளுத்திரப்படி செயல்படலாம், கடந்து வரலாம். ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரை, இந்த மாலை வேலைக்காய் கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயிருள்ள கடவுள், எங்களோடு கூட பேசுகிறவர். நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விடுதலையும் அருளையும் ஆசிரியும் கொண்டு வருவதாக இருக்கிறதப்பா. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, பேசும் உடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். வாழ்வு தருகிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஆமீன். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். தூய ஆவியானவர், அப்போ கடவுள் தூய ஆவின் வழியாக எதை சொல்லுகிறாரோ சொல்கிற போது அங்கே அரும்பெரும் காரியம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த நாளிலும் கூட பிரியமாகவே
ஆண்டுடைய வார்த்தையை, இந்த வல்லமையை நாம் அறியப்பட வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை வல்லமையை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மாத புத்தகத்திலே நான் அன்னை மரியாவை குறித்து சொல்லிய போது அந்த அன்னை மரியாள் கானாவூர் கல்யாணத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். கானாவூர் கல்யாணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அந்த திராட்சை ரசம் தீர்ந்துகிற பொழுது அங்கே இயேசுவும் சீடர்களும் வருகிறார்கள். இயேசுவும் சீடர்களும் வருகிற பொழுது இயேசு இடம் அன்னை மரியா சொல்றாங்க, மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இயேசுவின் சொல்லுகிறார், ரசம் தீர்ந்து விட்டது. அம்மா இன்னும் நேரம் வரவில்லை என்று சொல்லுகிறார். அம்மா இன்னும் நேரம் வரவில்லை சொல்லுகிறார். ஆனால் இந்த அன்னை மரியாள் என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா? அவர் என்ன சொல்றாரோ அதை நீ செய்யுங்க, அவர் சொல்லுது போல செய்யுங்கள் என்று பணியாளரிடம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒதுக்கிட்டாங்க, அவளை சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. பிரியமானவர்களே கவனிக்கணும். நேரம் வரவில்லை என்று சொன்ன அந்த இயேசு அப்பொழுதே அற்புதம் செய்கிறார். இதுதான் இந்த கருத்தினம். அவர் சொல்லுது போல செய்கிறார். அது செய்கிற பொழுது அற்புதம் நடக்கப்பட்டது. தண்ணீர் திராசம் மாற்றப்படுகிறது. அங்கே ஆண்டுடைய வல்லமை வெளிப்படுகிறது, கிருபை வெளிப்படுகிறது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த மாத புத்தகத்திலே நான் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன். அதை நிலையிலே பார்க்கிற பொழுது தூய ஆவியானவர் அந்த வார்த்தையை அன்னை மரியா சொன்ன முடிய வார்த்தையின்படி அவர் சொல்லுவது செய்யுங்க சொன்னாங்க. அந்த வார்த்தையை குறித்து நான் சொல்லப்பட வேண்டும் என்று தூய உணர்த்தினாலே இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இறை வாசன வார்த்தையின் வல்லமையை பார்க்கிற பொழுது மிக மிக வல்லதா இருக்கும். அதனால தான் நம்ம சொன்னாங்க, தயவுசெய்து நீங்கள் நான் சொல்லுவதெல்லாம் நீங்கள் எழுதுகிறீங்க, படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அநேக சகோதரர் சொல்லுவாங்க, பிரதர் நீ செய்தி கொடுக்கிற போதெல்லாம் நாங்கள் எழுதி வைக்கிறோம், படிக்கிறோம் சொல்லுவார்கள். எழுதுவதோடும் படிக்குவதோடும் மட்டுமல்ல பிரியமானவர்களே, அதை வாழ்வாக்கி கொள்ளுங்க. அன்னை மரியாள் சொல்ல அவர் படி செய்யுங்க. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். இப்பொழுது நாம் பார்க்கலாம். திருப்பாடல்ல 119 105வது வசனத்தை நீ படித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே, என் பாதைக்கு ஒளியும் அதுவே சொல்லுகிறார். பாருங்கள், திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிற வார்த்தையை மிக அற்புதமான அருமையான கருத்துக்கள். என் காலடிக்கும் வாக்கே விளக்கு. கால் நம்முடைய பாதப்படி இருக்குல்ல, அந்த பாதப்படிக்கு காலடிக்கு உம்முடைய வாக்கே விளக்கு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எப்படி? நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும், ஒவ்வொரு பாதை ஸ்டெப்புக்கும் அவருடைய வார்த்தையை வாக்கை விளக்கு என்று சொல்லுகிறார். என் பாதைக்கு ஒளியும் அதுவும் சொல்லுகிறார். இதை நான் சொல்லுகிற பொழுது அநேகவரை சொல்ல இருப்பேன், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நான் என்னுடைய பங்கிலே இருக்கிற பொழுது, பங்கிலே வின்சென்ட் சேப்பால் சபையிலே தலைவனாக இருந்தேன், மரியான் சாலையில் ஒரு உறுப்பினனாக இருந்தேன், பாட்டு கிளாஸில் ஒரு உறுப்பினராக இருந்தேன், பங்கு பெயரில் ஒரு உறுப்பினன், இப்படிலாம் பல நிலையில நான் இருந்தேன். உலகப்புறமான பக்தி விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்று இந்த பைபிளை நான் படிக்க பொழுதுதான் தெரிந்தது, நான் போகிற செயல்படுகிற காரியங்கள் என்று. என் பாதையை காட்டியது, நான் போகிற பாதை தவறான பாதை என்று. நான் வாழ்கிற வாழ்க்கை தவறான பண்பு. அப்படின்ற பக்த சபையிலே இருப்பது தவறு என்று சொல்லப்படவில்லை, மாறாக என் ஆத்மீக வாழ்க்கை தவறாக இருந்தது. நான் பங்கு பெறவில்லை இருக்கிறேன், எல்லாவற்றின் என் ஆத்மீக வாழ்க்கை வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருந்து என்ன செய்யறது? என் உண்மையிலே நான் இந்த பைபிளை படிக்கிற பொழுது, இறைவார்த்தை கேட்கிற பொழுது அழுது புலம்பினேன். அன்பானவர்களே, நாம் போகிற பாதையை காட்டுகிறது வெளிச்சம். இறைவார்த்தை இந்த ஒளி பாதைக்கு விழி என்று சொல்லுகிறது. நான் உண்மையிலே மனம் திரும்பினேன். நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். உலகப்புறமான பக்தி அல்ல, மாறாக ஆத்மீக காலத்திலே பரிசுத்தத்திலே கடந்து வர வேண்டும். அதுதான் திருப்பாடலாசிரியர் சொல்லுகிறார்.
வார்த்தையின் வல்லமையை பாருங்கள். அது விளக்காய் இருக்கிறது. நிறைய கருத்து இருக்குது. அது விளக்காய் இருக்கிறது, ஒளியாய் இருக்கிறது, நாம் போகிற பாதையை காட்டுகிறதா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நாம் ஒவ்வொருவரும் இறைவசன வார்த்தை எடுக்கப்பட வேண்டும், படிக்கப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும். அப்பொழுது நாம் போகிற பாதையை காட்டி நம்மை மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை கொண்டு வரும். Praise the Lord. Praise the Lord. நான் இதை சொல்லுகிற கருத்தை நான் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, நீதிமொழி புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 6ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இதே கருத்தை தான் அங்கே விளக்கி சொல்லுகிறார். நீதிமொழி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒளி, கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி. பார்கள், கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒரு ஒளி, கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி என்று சொல்லப்படுகிற ஒரு வசந்த வார்த்தை மற்றும் சிந்திப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நாம் கலந்து அனுபவிக்க முடியும். ஒரு படகு கடல்ல போயிட்டு இருக்கு. கடல்ல புயல் வந்து விட்டது. கடல்ல புயல் வந்துட்டு அந்த கப்பல் எப்படி இருக்கும்? அந்த படகு என்ன பண்ணும்? இந்த கப்பல் என்ன பண்ணும்? இல்லைங்களா, தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. புயல் அடிச்சிட்டு இருக்குது. கப்பல் எந்த பக்கம் போக முடியுது? எது என்ன தெரியுது? அப்பொழுதுதான் தெரிகிறது கடற்கரையிலே ஒரு விளக்கு. அந்த விளக்கை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த கப்பல் ஓட்டுகிற அந்த மாலுமிக்கு தெரிகிறது இந்த பக்கம் கடற்கரை இருக்கிறது என்று சேர்த்துக்கிறார்கள். அன்பானவர்களே, கடற்கரை இருக்கிற அந்த ஒளி, கடற்கரை விளக்கு அந்த கப்பலுக்கு, புயலிலே தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த கப்பலுக்கு வழியாய் அமைந்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துக்கம், என்ன செய்வது என்று தெரியாது நம்ம குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே குழம்பி போயிருக்கிற பொழுது இந்த இறைவார்த்தை என்பது ஒரு விளக்கு. கலங்கரை விளக்கு போல இந்த வார்த்தை ஒரு விளக்கு. அதை நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. அருமையான வசனம் பாருங்கள். கட்டளை என்பது ஒரு விளக்கு. அது அறிவுரை என்பது ஒரு ஒளி என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அறிவுரை என்பது ஒளி. அது நமக்கு காட்டி கொடுத்து நலிவடிக்கிறாகிறது. அன்பானவர்களே, வார்த்தையுடைய வல்லமையை உணர்ந்து பாருங்கள். முன்ன பார்த்தோம் அல்லவா, நாம் செல்லுகிற பாதைக்கு ஒளியும் வெளியும் பாதத்திற்கு கண் இருக்கும். இந்த டார்ச் லைட், எவரடி டார்ச் லைட் எடுத்துட்டு போறோம்? எதற்காக எடுத்துட்டு போறோம்? இருட்டில் போகிற பொழுது அந்த லைட் எடுத்துட்டு போறோம். எதுக்கு எடுத்துட்டு போறோம்? அதாங்க இதை பூச்சி புழும்பு இருக்குமான்ட்டுதான். பூச்சி புழும்பு இருக்குமான்னு வசனத்தை படிச்சாம அந்த லைட் எடுத்துட்டு போறோம். பாதைக்கு ஒளியும் வெளிச்சம் தீபமும் சொல்றார். நீ போகிற பாதையிலே நான் ஒரு நாள் இருட்டில் போயிட்டு இருக்கிறேன். அங்கே பாம்பு போன தெரியல. நான் பாம்பு போய் ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். அதே வேளையில நான் கையில் ஒரு டார்ச் இது பண்ணா பாம்பு இருக்க தெரியும். நான் பாம்பு என்று அங்கே நான் பார்த்ததை நான் இங்கே கொண்டு வருகிறேன். என்ன இந்த உலகப்புறமான வாழ்க்கையிலே பாம்பு என்பதும் தேல் என்பதும் பொல்லாத பிசாசு தான் குடிக்கிறது. சிங்கம் என்று சொல்லப்படுகிறது. பாம்பு என்று சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மீக இறைவாசன வார்த்தையை நாம் படிக்கிற பொழுது பிசாசுடைய செயல்பாடு என்ன, எது, எப்படி என்று தெரிஞ்சு அதை நாம் விளக்கி அது துரத்தி நாம் போகிறதுக்கு வழியாக இருக்கும். இறைவசன வார்த்தையை நாம் படிக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்திற்கு கலங்கரை விளக்காக இருந்து அதை நம்மை காட்டி கொடுக்கும், வழி கொடுக்கும். இல்லைங்களா? வார்த்தை இறைவசன வார்த்தையை பாருங்கள், உணருங்கள். அடுத்த ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், எடுத்து படித்து பாருங்கள். திருப்பாடல் 19ஆம் வசனத்திலே 19ஆம் 8வது வசனத்தை எடுத்து பாருங்கள். 119 சொன்னா நிறைய திருப்பாடல் 119 அந்த இறைவசன வார்த்தையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கோம். அதனால் திருப்பாடல் 19 8வது வசனம் படிக்க. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை,
ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிவிக்கின்றன. கண்களை ஒளிவிக்கின்றன. கண்களை ஒளிவிக்கின்றன என்று சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள் பிரியமானவர்களை. கண்களை ஒளிக்கின்றன. நான் இதை ஏன் இப்படிப்பட்ட உணர்வோடு கூட நான் சொல்லுகிறேன் என்றால், நான் ஒரு காலத்திலே பைபிள் எடுக்கப்படவில்லை, இறைவார்த்தை படிக்கப்படவில்லை. என் சொந்த சகோதரர் அப்படித்தான் விளப்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் என்று இறந்த வசன வார்த்தையை படித்தோமோ கேட்டோமோ அதை அனுபவித்தோமோ, வெளிச்சம் காட்டிக்கிறது. ஆண்டவர் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. இதை படிக்க என் உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகிறது. துன்பம் போகிறது, துயரம் போகிறது, கவலை போகிறது, கண்ணீர் போகிறது. ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. தெய்வம் நம்மோடு கூட பேசுவார். நம்மை தாயின் கருவயத்திலே உருவாக்கின கடவுள் இந்த தெய்வீக திருவழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிற பொழுது எத்தனை சந்தோஷம். அதுதான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை உண்டு. ஒளிமயமானவை, அவை கண்களுக்கு ஒளிவிக்கின்றன சொல்லப்பட்டிருக்கு. நான் இதை சொல்லுகிற பொழுது தூய ஆவியான உணர்த்துகிறது எனக்கு. நான் என் கடவுள் ஒரு புத்தகத்தை என்னை ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி ஊழிஞ்சிட்டு இருந்தேன். ஊழிஞ்சிட்டு இருக்கிற பொழுது நான் கிராமப்புறத்தில் ஒளிபெற்றிருக்கிறேன். அங்கே 7 கிறிஸ்து குடும்பம் தான், மற்றவங்க எல்லாம் மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் ஆண்டுடைய கிருபையும் அருளும் என்னோடு கூட செயல்பட்டு கொண்டிருந்தபடினாலே மற்ற சமயத்து மக்கள் எல்லாம் அந்த ஒளியை நோக்கி வருவார்கள். எழுந்து ஒளி வீசு, அந்த ஒளியை நோக்கி மக்கள் வருவார்கள் என்கிறதானபடி ஏசி 60 1-2 வசனம் சொன்னது போட்டபடி அப்படியாய் மற்ற சமயத்து மக்கள் வருவாங்க. பிரதர், என் குழந்தைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் குழந்தைக்கு அவங்களுடைய முறைப்படி மந்திரம் போடும் சொல்லுவாங்க. நான் சுமந்துடுவேன். நோயாளிகளுக்கு, வியாசர்களுக்கு, பேய் பிடித்தல், இப்படி எல்லாம் ஜெபிக்கிற பொழுது அவங்களுடைய முறைமைப்படி என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அவங்களுடைய ஆண்டுடைய திருப்படம் இருக்கும். அந்த திருப்படத்தான போயிட்டு ஒரு 5-10 ரூபாயும் எடுத்து காணிக்கா வச்சுட்டு போவாங்க. நான் அதெல்லாம் ஒரு டப்பாவோட உண்டியில் சேர்த்து வச்சேன். நான் செய்கிற பொழுது கடவுள் எனக்கு சொன்னார், இதுக்கு அந்த காணிக்கை எடுத்து, ஆண்டவர் இந்த காணிக்கை நான் என்ன செய்யணும், எங்கே கொடுக்கணும், என்ன பண்ணணும் எனக்கு புரியல. ஆண்டவரே, எனக்கு இங்கே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க, இவ்வளோ சேர்ந்து இருக்குது, என்ன செய்யணும் டப்பா. ஆண்டவர் சொன்னார், தேவ ஒளியும் ஒளி என்கிற ஒரு புத்தகத்தை எழுது. அன்பான சகோதரமே நல்லா கேட்கணும். அந்த மக்கள் வந்து காணிக்கை கொடுத்த அந்த காணிக்கை நான் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், தேவ ஒளியும் ஒளிங்கிற புத்தகம் எழுது. அதுக்கு எந்த விதமான விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாருடைய பணம் கேட்க வேண்டாம், நானும் மக்களுடைய உள்ளத்தில் பேசி கொடுக்க செய்வேன்னு சொன்னார். இதை என் பங்கு தந்தையிடம் போய் சொன்னேன். அவரு தேவ ஒளியும் ஒளியுமா என்ன அர்த்தம் என்று சொன்னார். என்ன அர்த்தம் இப்படி கருத்துன்னு அவர் கருத்தை கேட்டார். நான் சொன்னேன், தேவ ஒளியும், ஒளி சத்தம், அடுத்தது இன்னொரு ஒளி வெளிச்சம், வெளிச்சமும் சத்தமும் சொன்னேன். ஆண்டவர் பேசுகிற பொழுது ஒரு வெளிச்சம், அது நம்மை பாதையை காட்டுகிற வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்மை எங்கே போகிறோம், எங்கே இருக்கிறோம் காட்டுகிற வெளிச்சம், விண்ணக நோக்கி நம்மை நடப்புகின்ற வெளிச்சம் அது. அடுத்தது ஒளி, காதிலே நம் ஒளி, அந்த வார்த்தை நமக்கு நடப்பிக்கிறதா இருக்கிறது. இதுதான் வழி, இதிலே போகின்ற நிலையிலே நடப்பிக்கிறதா இருக்கிறது என்று நான் அந்த பாதரோட கூட சும்மா இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் கட்டளை ஒரு ஒளி மயமானவை, அவை கண்களுக்கு ஒளிவிக்கின்றன என்ற நிலையிலே அவரோடு கூட தேவ ஒளியும் என்றால் இதுன்னு சொன்னேன். அந்த தந்தை, அருத்தந்தை அச்சிற்பட்டு போனார். இப்படி சொன்ன கடவுள் நடத்துவார்னு சொல்லி நடப்பிட்டான். ஆம்பரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது இறைவசன வார்த்தை, இந்த வசன வார்த்தை சொல்லுகிற பொழுது அடுத்த ஒரு வார்த்தையை நான் தூயாவில் உந்தப்பட்டு நான் தூயா சொல்லுகிறேன். தயவுசெய்து ஏசாயா புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை எடுத்து நீ படித்து பாருங்கள். அது நான் சொல்லுகின்ற வார்த்தை எப்படி,
நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை, இதில் நடந்து செல்லுங்கள் என்ற வார்த்தை பின்னால் இருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். செவிகளில் ஒலிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டுடைய வசன வார்த்தையில் பார்க்கும். நாம் போகிற பாதையை பார்க்கிற பொழுது ஆண்டவர் காட்டி கொடுப்பார். இது தவறான வழி, மனம் திரும்பி இந்த வழியில போ. இது பிசாசின் வழி, தப்பு போகக்கூடாது. இது ஆண்டுடைய வழியில போ. இது நரகத்தின் வழி, அதில் பார்க்காது. விண்ணக வாழ்வை நோக்கி வழி நடத்தி போ சொல்வார். நான் வலப்புறமோ இந்த புறமோ திரும்பினா கூட உடனே சொல்லிக் கொடுப்பார் சொல்லுவார். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இந்த வழியில் போ, இதுதான் உண்மையான வழி, இதுவே ஆண்டவருடைய வழி, இதே ஆசீர்வாதமான வழி, நம்முடைய வாழ்வுக்கு ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற வழி இதுதான் வழின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக் கொடுக்குமா. இதான் இந்த வசன வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குமா. இதான் பின்னாடி இருந்து அவர் கொள்ள கொடுக்க. என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலை சிந்தித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட விரைவசன வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்து உணர்ந்து வாழ்வாக்கிக் கொள்ளப்பட வேண்டும். இறைவசன வார்த்தை நான் கேட்கிற படிக்க நம்மளை கொண்டு வருகிற விடுது. என் அன்பானவர்களே ஆண்டுடைய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. இதான் சில வேளையில் நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இதுதான் வழி, இதிலே போ என்று சொல்லுகிற பொழுது ஒரு நினைவை நான் உங்களோடு கூட நான் சொல்ல நினைக்கிறேன். இன்னைக்கு சில சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னாக்க பைபிளை படிப்பாங்க, அதை ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஜோசியம் பார்க்க மாதிரி பார்ப்பாங்க. இதுதான் வழி, இதுதான் சொல்ல வந்திருக்கேன். ஜோசியம் பார்க்க பார்ப்பாங்க. பைபிள் எடுப்பாங்க. பைபிள் எடுத்துட்டு ஆண்டவரே எங்களோட பேசுங்க ஆண்டவரே அப்படி எடுத்து படிப்பாங்க. படிச்சுட்டா அப்படி இருப்பாங்க. அப்படிலாம் அந்த ஜோசியம் பார்க்குற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தூய ஆவியான நமக்கோடு கூட பேசி இறைவசன வார்த்தை நமக்கு கூட்டிக்கிட தூய ஆவியான சொல்லிக்கிட, அதுதான் சரியான முறை. இந்த ஜோசியம் பார்க்குற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட ஒரு சகோதரி அப்படி தான் வந்து சொன்னாங்க, பிரதர் நான் எப்படி ஜெபம்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே போகலாமா வரலாமா செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்பேன். எப்படிமான்னு கேட்டேன். நான் பைபிள் கொடுப்பேன், ஆண்டவரை பேசுங்க ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். அப்போ ஆண்டவரை சொல்லி கொடுப்பாரு. பைபிள் திறந்தானாக்க படி கொடுப்போம். அப்படி நான் சொன்னேன், சகோதரி அப்படிலாம் செய்கிற தவறு, அப்படிலாம் செய்யற. தூய ஆவியானவர் இந்த வசன வார்த்தையை படின்னு சொன்னால் அந்த வசன வார்த்தை தான் கடவுள் காட்டுகிறது, மற்றபடி இல்லை. இல்லை பிரதர், நீ பார்க்கணும். இந்த மத்தேயுவில் நீ பார்க்கும்போது அது உதாரணத்தை சொல்கிற. மத்தேயுவில் பார்க்குற பொழுது ஒருத்தன் பைபிள் எடுத்தானா, மத்தேயுவில் 27ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வச்சான், எடுத்து படிச்சுப்பா தான். அதனால சொல்கிறதுக்கு யூதாசு தூக்கு போட்டு நாண்டு கொண்டு செத்தான்னு ஒரு வார்த்தையும். என்னடா இப்படி வார்த்தை வருது, சே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை எடுத்தாராம். அடுத்த வார்த்தை, ஆண்டவரே நல்ல வார்த்தை. லூகாஸ் எடுத்து பார்த்தாராம். லூகாஸ் வச்சான் 10ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம், நீரும் அப்படியே செய்யணும் வந்துச்சான். நீரும் அப்படியே செய்யணும். சே என்ன இப்படிப்பட்ட வார்த்தை வருது. திருப்ப ஒன்றுக்கும் உடனே என்ன முடியும், ஆண்டவரே எனக்கு வெளிப்பட்டு கொடுங்க சொல்லி கொடுங்க. அப்போ போது யோவான்ல 13ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வச்சான், நீ செய்ய வேண்டியது செய்யவிருப்பதை விரைவாக செய்யணும்னு சொல்ல வச்சான். இப்படிலாம் ஜோசியம் பார்க்குற மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாது. நாம் இறைவசன வார்த்தையை படிக்கிறோமா, ஓ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுங்க சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த பைபிளிலிருந்து வார்த்தைகளை நமக்கு சுட்டி காட்டுவார். இந்த வசன வார்த்தை எடுத்து படின்னு சொல்லிக் கொடுப்பார். எனவே தான் சொல்லுகிறது, நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் கடந்து செல்லுப்போங்கள் என்று வார்த்தை பின்னிருந்து உங்களுக்கு ஒழிக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையை நினைத்து பாருங்கள். அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, இறை வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்தவர்களாக வாழ்ந்து அனுபவிப்பதாக கடந்து வரணும். ஏசியா புத்தகத்தில் 48ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீ படிப்பேனாக்க நேத்திக்கு சொல்ல அதே கருத்தோட கூட கிட்ட கொண்டு வருகின்ற ஒரு கருத்து பார்க்கணும். 48ல் 17வது வசனம்,
இஸ்ராயேலின் தூயவரும் ம். உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்க ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் பயன் உள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. பாருங்கள், இரண்டு விதமான கருத்தை ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திய பின் சொல்லார். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்று சொன்ன அந்த ஆண்டவர் 2 பாயிண்ட் சொல்லார். என்ன பாயிண்ட்? பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடப்பித்தவரும் நான் என்று சொல்லுகிறார். பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிக்கிறதை எப்படி கற்பிப்பார்? என் அன்பானவர்களே, நான் என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார் இல்லைங்களா? இந்த விழித்தினுடையாக பேசுவார். தெய்வம் பேசுவார், வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் தானே பயனுள்ளவற்றை நமக்கு கற்பிக்கிறவர். 2 தீமோத்தேயுல சொல்லுகிற பொழுது 3 குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம், அதில் பார்க்கணும். 2 தீமோத்தேயு 3 பண்ண மறைநூல் அனைத்தும் கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுமே கொடுக்கப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த பைபிளை படிக்கிற பொழுது அது நாம் கற்பிக்கும் 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 இல்லைங்களா? கற்பிக்கும். செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துவர் நான் என்று இதுதான் வழி என்று சொல்லிக்கொண்டு நம்மளுக்கு கிடைப்பா. அன்பானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போகணும். இதை நான் படித்து நான் கொண்டு போகிறேன். இன்றைக்கு அநேக மக்கள் இறைவசன வார்த்தை எடுக்கப்படவில்லை, படிக்கப்படவில்லை, கண்டு வருவதில்லை. ஏன்? ஏன்? இது என்னுடைய உள்ளத்திலே தாகம் பாகம் பாகம். அன்பானவர்களே, இது வெளிச்சம், இது வெளிச்சம், இது வெளிச்சம், வெளிச்சம். பரவத்துக்கு போகிற வழியை காட்டுகிற வெளிச்சம் இது. விண்ணக வாழ்வுக்கு நம்மை நடப்பிக்கிறது, ஆசீர்வாதமான வழிக்கு நம்மை நடப்பிக்கிறது இறைவசன வார்த்தை. இந்த வாசன வாசை பாவ வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள் எடுக்க மாட்டார்கள், படிக்க மாட்டார்கள், கொண்டு வர மாட்டார்கள் என்று இந்த பைபிளில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சிந்திக்கணும். எபேசியர் திருமுகத்தை தயவுசெய்து எடுத்து படித்து பாருங்க. எபேசியர் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. ஏன் பைபிள் எடுக்க முடியல? பிசாசானவன் அங்கே செய்கின்ற ஒரு கருத்தை தான் அங்கே கொண்டு வருகிறது. கருத்தை பார்க்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. ஆமா, நீ பைபிளை படிக்கிற பொழுது நீ பண்றது தப்புடா, நீ மகளே நீ பெயர் தப்பு தவறு என்று சொல்லி காட்டுகிற பொழுது அங்கே இன்னும் வெளிப்படுகிறது. நீ போகிற பாதை, செயல்படுகிற வார்த்தை, உன்னுடைய பேச்சு, நடவடை, பாவனை, செயல்படுகிற எல்லாம் தப்பு என்று காட்டி கொடுக்கிற பொழுது அது இருக்கிறாங்க. இந்தப்படி வெளியிடுனால தான் இறைவசன வார்த்தையை மக்கள் கடந்து வருதில்லை, படிக்கிறதில்லை. படிப்பாங்க படிப்பாங்க அது இது காட்டிக்கணும் முடிடுவாங்க. நற்செய்தி கூட்டத்துக்கு மக்கள் யாரும் போறதில்லை. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை காட்டி கொடுக்கும். என் அன்பானவர்களே, அன்பானவர்களே, இறைவசன வார்த்தை நாம் ஒளி, போகிற பாதையை காட்டுகிற வெளிச்சம், வாழ்வுக்கு வழியே இருக்கிறது. பாவ வாழ்க்கையில் வாழ்கிறவன் அதுக்கு போக மாட்டான், கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய தந்தையை பிசாசானவன் தடுத்து விடுகிறான். இதை குறித்து புனித அது யோவான் தன் திருமுகத்தில் சொல்லுவது போது திருவா சொல்லுவார். யோவான் திருமுகத்தில் சொல்லுகிற பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 20 வசனம் பிரிச்சுக்கிடுங்க. ஒளியிடம் வருவதில்லை, இருளில் வாழ்கிற மக்கள் ஒளியிடம் வருவதில்லை. பாவ இருளில் வாழ்கிற மக்கள் இருளில் ஒளியிடம் வருவதில்லை. சில பற்றிருக்கு. பாரப்படுகிறேன். நான் சகோதரோடு நான் பேசிக்கும்போது சொல்லுவேன், பேசிக்கும்போது சமத்துக்கு கடவுள் என்னை ஏன் அழைச்சாரு தெரியல பிரதர், ஏன் இந்த இறைவசன வார்த்தையெல்லாம் படிக்க சொல்லி காட்டி கொடுத்தான்னு தெரியல பிரதர். பாரத்து மேல பாரமா இருக்கிறது பிரதர், என்ன செய்யுது அப்படின்னு. ஏன்னா இந்த வசனம் படிக்கிற பொழுது மக்கள் ஒவ்வொருவருடைய காரியம் நமக்கு தெரிய வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் போல் நினைக்கிறேன்.
மீண்டும் வேறு சில சொல்லவில்லை தான் சொல்லுகிறேன். கடவுள் எனக்கு ஒரு நாள் ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனம் என்ன தரிசனம் தெரியுமா? காருள் பயங்கரமான ஒரு அடர்ந்த இருள். அந்த இருளில் ஒரு பெட்ரமாக்ஸ் லைட்டு அந்த விட்டு வச்சுருப்பாங்க. டார்ச் லைட்டில் பெட்ரமாக்ஸ் லைட்டு ஒருத்தர் கையில் ஒரு கை தெரியுது, பெட்ரமாக்ஸ் லைட் தெரியுது. அந்த லைட்டை அதை பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி அந்த பெட்ரமாக்ஸ் வெளிச்சம் தெரிகிறது, கை தெரிகிறது, அவ்வளோதான். அவர் அப்படியே போகிறார். ஒரு இடத்தை காட்டுது. அங்கே காட்டுகிற பொழுது அங்கே குடிக்கார இந்த விபச்சாரத்தில் வாழ்கிற மக்களை காட்டுகிறது. எப்படிலாம் ஆபாச உடை அணிந்து விபச்சாரத்தை வாழ்கிறார் என்று காட்டுது. அடுத்த இடத்த போயிடுச்சு. அங்கே பார்க்கிற பொழுது குடிக்கார மக்கள், களியாட்டம் ஆடுகின்ற மக்கள் அங்கே கொண்டு போச்சு. அந்த பக்கம் அப்படியே அந்த லைட் அப்படி கொண்டு போச்சு. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் காட்டின அந்த பெட்ரமாஸ் லைட்டு காட்டிகிட்டே போயிட்டே இருந்தது. அடிப்படைக்கு இறுதியில் என்ன தெரியுங்களான்ட்டுக்கு அப்படி ஒவ்வொன்றா ஒரு 5-6 இடத்துல காட்டுறது. நான் அப்படியே பார்த்து என்ன இப்படி காட்சி வருது பார்த்துட்டேன். டக்குன்னு பார்த்தனாக்க அந்த இந்த கையில் பெட்ரமாஸ் இருக்கின்ற பார்க்கும் பொழுது அதில் பைபிள் தான். அப்படி இப்படி இந்த கை அடுத்தது பெட்ரமாஸ் இல்லை, பைபிளாக தெரிஞ்சுது. அப்போ தான் தெரிஞ்சது இறைவார்த்தை ஒரு லைட். அந்த லைட் ஒவ்வொருத்தையும் காட்டி கொடுக்கிறது என்று அன்பானவர்களே இதை படிக்கிற பொழுது பார்க்கணும். திருப்பாடல் தயவுசெய்து திருப்பாடல் 119 130 அந்த திருப்பாடல் 119 முடிச்சுமா ஒரு நாளைக்கு படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனத்தை படிக்க திருப்பாடல் ஆசிரியர் எப்படிலாம் சொல்லி அந்த இறைவசன வார்த்தை திருச்சட்டத்துக்கு இணைவங்களுக்கு எப்படிலாம் கொண்டு வருகிறான் பார்க்கும். அதுல 130 பிடிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. சொற்களை பற்றிய விளக்கம், உம்முடைய சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. ஒன்று நிலையில்லாத நிலையில பேதை, நானும் பேதைத்தான். நுண்ணறிவு ஊட்டுகிறது. என் அன்பானவர்களே, உலகத்திலே ஒரு நிலையிலே தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு 10 பைசா புரோஜனம் மேலே நாம் சொல்லலாம் என்று நாம் பைபிளை படிக்கிறோமோ, இறைவசன வார்த்தையை படித்து கடந்து வருமோ, அப்பொழுது நுண்ணறிவு நமக்கு கடந்து வரும். அவருடைய தெய்வீகமான பிரசன்ன காரியம் நமக்கு கடந்து வரும். அதை உணர்த்து தான் அவர் சொல்லுகிறார். சரி, இதை பத்தி நான் சொல்ல அடுத்து தூயா உணர்த்துகிற அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லி போகணும்னு நினைக்கிறேன். இறைவார்த்தை வல்லமை பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சோதிக்கப்படுகிறார். பாலைவனத்தில் சோதிக்கப்படுகிறார். அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் முடிந்து கடந்து போகிற பொழுது, பசியோடு கொண்டிருக்கிற பொழுது பிசாசானவன் சோதிக்க கடந்து வருகிறான். என்ன சோதிக்க வருகிறான்? இந்த கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடுன்னு சொல்லிக்கிறேன். பசியோடு இருக்கிற அந்த இயேசுவிடம் இந்த கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடுன்னு சொல்ல ஆண்டவர் இயேசு அங்கே சொல்ற வார்த்தையை பார்க்கணும். எனக்கு போயிட்டு இருக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் சொல்லுவார். மத்தேயு 4:4 சொல்லுவார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். கடவுளுடைய வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்று பாருங்க. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்கிறார் என்று அங்கே இயேசு சொல்லுகிறார். இந்த வாய் சொல் ஒவ்வொன்றாலும் என்பது இறைவசன வார்த்தை ஒவ்வொன்றாலும் வாழ்கிறான் அர்த்தம் தான். அன்பானவர்களே, இந்த இறைவசன வார்த்தையை வாசிக்கிற பொழுது நாம் இறைவசன வார்த்தையை உட்கொள்ளுகிறோம். அது நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த ஆத்மா வாழ்வதா இருக்கிறது. அந்த ஆத்மா வாழ்கிற பொழுது யோவான் திருமுகத்தில் யோவான் திருமுகத்திலே 3 யோவான் 2 உன் ஆத்மா வாழ்வது போல உடல் நலத்தோடும் எல்லாவற்றும் நலமாயிருப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வசன வார்த்தை! எங்கே போகிறது? எப்படி பாருங்க.
உன் ஆன்மா வாழ்வது போல நீ நலமா இறைவசன வார்த்தையை பாதிக்கிற பொழுது அந்த ஆன்மா உணவாக மாறுகிறது. ஆன்மா உணவாக மாறுகிறது. அந்த ஆன்மா உணவு மாறுகிற பொழுது ஆன்மாவிலே வாழ்வுகளாயிருப்போம். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, நீ ஆன்மாவிலே வாழ்வது போல உடல் நலத்தோடும் நீ எல்லாவற்றையும் நலமாயிட்டு இருப்பான். இல்லைங்களா? அன்பானவர்களே 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 பார்க்கணும். அங்கே ஆண்டவர் வார்த்தையால் மட்டுமல்ல சொன்னார்ல, அந்த வார்த்தையை தான் இயேசுவாய் இந்த உலகத்துக்கு வருகிறார். இயேசுவாய் இந்த உலகத்துக்கு வருகிறார். நான் ஒன்று யோவான் நட்சத்திலே முதல் அதிகாரத்திலே 14வது வசனம் படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், வாக்கு மனுவானார். வாக்கு மனுவர். ஏன்னா இந்த கருத்தை நான் கொண்டு போகிறேன். தூயான் உணர்த்துறார் இந்த வார்த்தை எப்படி உணவாகிறது என்று கொண்டு போகிறார். வாக்கு மனு உருவாகினார். ஆம் பிரியமான வாக்கு மனிதன் நான் இன்றைக்கு இயேசு ஆண்டவர் அங்கு தன்னுடைய வானிலை பறிக்கிற பொழுது அவர் சொல்லுவார், இன்றைக்கு நானே வானிலிருந்து இறங்கி வந்த மெய்யான உணவுன்னு சொல்வார். நானே வாழ்வும் வழியும் உண்மையுமா இருக்கேன்னு சொல்லுவார். வசனத்தை ஒவ்வொன்று பிணைக்கிற பொழுது அது சங்கிலி போல இணைச்சி கொண்டு போயிட்டே இருக்கும். வார்த்தை அந்த அப்பத்தினால் மட்டுமொன்று ஆண்டு ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் வாழ்கிறான் சொல்லுகிற பொழுது இந்த வசன வார்த்தை உண்ணப்பட வேண்டும். எப்படி உண்ணணும், இந்த உண்டால் எப்படி இருக்கும்? இன்றைக்கு வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிற ஒரு திருப்பாடலாசி சொல்லு பாருங்க. திருப்பாடலாசிரியர் சொல்றாரு, திருப்பாடல் 119 103 வசனம் சொல்வாரு. எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் வசனம் படிக்கணும். திருப்பாடல் 119 103 சொல்லுவார் அவர். இந்த வசனத்தை நான் சொல்லி, சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் மதுரமான சொல்லி பண்ணிருப்பார். இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் பைபிளில் நான் இந்த உணர்வு ஏன் எனக்கு தெளிதில் அப்படி தள்ளிட்டு போயிட்டு என் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் மதுரமான சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பார்க்கணும். இந்த பைபிளை நம் தூய ஆவின் துணை கொண்டு படிக்கிற பொழுது அது தெளிவு மதுரமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மதுரமாக இருக்கிறது கிடைக்கும். வசனத்தை இருக்கும். திருப்பாடல் இருக்கு. இந்த கருத்தை தான் திருப்பாடல் ஆசிரியர் சொன்னது மாதிரி இல்லை. நீங்க தயவுசெய்து எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்கணும். எசேக்கியேல் புத்தகத்தை படித்து பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்ன தெரியுங்களா? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 1 முதல் 1, 2, 3 வசனத்தை நீ படித்து பாருங்க. அதுல அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. எசேக்கியேல் இறைவாக்கினிடம் எசேக்கியேல் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. தயவுசெய்து படிப்போமே. அவர் என்னை நோக்கி, மானிடா நீ காண்பதை தின்றுவிடு, இச்சுருளேற்றை தின்ற பின் இஸ்ராயேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேற்றை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேற்றை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன், அது என் வாயில் தேன் போல் இனித்தது. திருப்பாடலாசி சொன்னாருங்க. என்ன சொல்ல, இன்றைக்கு என் நாவுக்கு எத்தனை தேனின்னு இனிமையா இருக்குன்னு அவர் சொன்னாரு. இங்க சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் இறைவாக்கினர் சொன்னாரு, கடவுள் ஒரு ஓலைச்சுருளை கொடுக்கிறார். அந்த காலத்தில் ஓலைச்சுருள், இந்த காலத்தில் பைபிள். அந்த ஓலைச்சுருளை கொடுக்கன்னு கேட்டார். ஆண்டவர் சொல்றாரு, இதை தின்று வயிற்று நிரப்பு, அப்பாறமால போயிட்டு இஸ்ரேல் மக்களோட சொல்லுச்சினார். நான் இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி கொஞ்சம் படிச்சு வந்துருக்கேன். இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது, இந்த ஓலைச்சுருளை ஏற்று நீ உண்டு வைத்து அப்பாறமால போய் சொல்லுன்னு நான் அச்சிதறிக்கின்ற முதல்ல உட்காந்து ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து இந்த பைபிளை படிக்க அந்த படிக்க என் ஆத்மா அப்படியே இருக்கு. அது சொல்ல அந்த எசேக்கியேல் இறைவாக்கினர் சொன்னது போலதான் என்னிடம் கொடுத்தாங்க. இந்த பைபிளை நீ படி, அப்பாறமால போய் சொல்ல, அறகுறையா நீ போய் சொல்லாத, நீ பைபிளை படி.
அன்னைக்கு நான் அந்த உட்காந்து படித்த ஒவ்வொரு 40 நாட்கள் உபவாசம் இருந்து நான் படிக்கிற பொழுது என் அன்பானவர்களை தூய ஆவியின் அசைபாடி மறைவுன்கள்லாம் எடுத்து சொல்லுகிற பொழுது என் உள்ளம் எல்லாம் பல நிலையிலே வலுப்பட்டது, பிளப்பட்டது, இனித்து சுவைத்து மடிந்தது. இந்த கருத்தை நீங்க பார்க்கிற திருப்பலாசிரியர் அப்படி சொன்னார். இந்நேவுக்கு திணிமையா இருக்கிறது என்று எசேக்கியேல் வாக்கு சொல்லுகிறார் என்று நான் அவற்றை வாயில் தேனு நான் உண்டேன் எது உண்டேன். பைபிள் இப்படி தின்றதல்ல, உண்டே படிக்கிறது தேன் போன்று என்றார். இந்த கருத்தை தயவுசெய்து எரேமியா கூட ஒரு கருத்து சொல்லுகிறார், எடுத்து படித்து பாருங்க. எரேமியா புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. அதில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன. என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. இந்த கருத்து நிற்கும். எசேக்கியேல் அன்னைக்கு அப்படி சொன்னாரு, நானும் சொன்னேன். எரேமியா அப்படி சொன்னார், நானும் சொன்னேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நீங்களும் ஒவ்வொருவருமே அப்படித்தான். நான் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன், அவர் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன என்று நீங்க சொல்ல முடியும். பைபிளை படிக்கணும், தூயாக கடந்து வரணும். அப்ப வருகிறது. நான் இந்த தியானத்தில் சொல்லுகிற மக்களுக்கு என்ன சொல்லுவேன், எனக்கு தூய ஆவியின் துணை கொண்டு படித்தால்தான் இதனுடைய மகிமையெல்லாம் நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் நமக்கு தூக்கம் தான் வரும்னு சொல்லுவேன். யாருக்கான தூக்கம் வரலாம், பைபிள் படி தூக்கம் வரும்னு சொல்லுவேன். ஏன் பிசாசான கொண்டு போவேன். ஏன்னா அன்பானவர்கள் நம்முடைய வாழ்விலை பார்க்கணும். ஆண்டுடைய வசன வார்த்தை எத்தனையா இருக்கிறது. அதை படிக்க அது தேன் மதுரம் அப்பம் அப்படியே போயிட்டு அது நமக்கு பலத்தை கொடுக்கிறதாக, உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் ஊமை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கொண்டு போகணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் இருக்கிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நிலையிலே கடந்து வைத்துதான் ஒப்பு கொடுக்கணும். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடல. இறை வார்த்தையின் வல்லமையை குறித்து சொன்ன ஆண்டவர் தன் தூய ஆவியை இப்பொழுது நம் மத்தியிலே அனுப்பி கொண்டிருக்கிறார். என்னிடம் இதெல்லாம் சொல்லு என்று சொன்ன ஆண்டவர் தான் இப்பொழுது தூய ஆவியை நம் மத்தியிலே அசைபாட செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைபாடி கொண்டிருக்கிறார். தண்ணீர் மீது அசைபாடின அந்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் அசைபாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒப்புக்கிட்டு ஜெபிக்கிற பொழுது அந்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் மாறும். அந்த இறைவசன வார்த்தை வெளிச்சுக்கிறதுக்கு போகின்ற ஒரு வாழ்க்கையாய் மாறும். இறை வார்த்தையை காதிலே கேட்டு வாழ்வாக்கிக் கொள்கிற இதுதான் வழி என்கிற நிலையிலே போகிற வாழ்க்கையாக மாறும். அந்த இறைவசன வார்த்தையை உட்கொண்டு ஆத்மாவிலே பலனடைகின்ற ஒரு நிலை உண்டாகும். செவிப்போ கண்களை மூடி உங்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கிற தூய ஆவியானவரும் இதயத்தை திறந்து கொடுத்து தூய ஆவிக்கு ஒப்பு கொடுத்து செவிப்போ. அன்பின் ஆண்டவரே, இதோ உம்முடைய வசன வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு கூட அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல நல்ல பங்கை தேர்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாரும். அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஒளி கடந்து வரணும். அவருடைய துன்பம், துயரம், வேதனை, பிரச்சனைங்கிற அந்த வாழ்க்கையிலே உம்முடைய ஒளி கடந்தது. மகனே இதுதான் வழி, இதிலே போ என்று அவர் காட்டிக் கொடுக்கணும். ஆசீர்வாதமான வழிகளை நீ திறந்து கொடுக்கணும். அப்பா செபிக்கிறோம் சுவாமி, செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இதோ தன்னுடைய வாழ்க்கையில் இருளடைந்து கிடக்கிறது என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய வெளிச்சம் கடந்து போகணும். உள்ளத்திலே உடலே சோர்ந்து போயிருக்கிறார்களே, அவர்களுக்கு உம்முடைய வசன வார்த்தை சத்துவாய் கடந்து போகணும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே, நாட்களிலே உம்முடைய ஆவியானவர் ஒவ்வொருவரிலும் செயல்பட்டு கொண்டிருப்பக்காய் நன்றி. உம்முடைய வசன வார்த்தை அவருக்கு வாழ்வாய் கடந்து போய் கொண்டிருப்பக்காய் நன்றி. நோயோடு கூட எலும்பு இருப்பக்காய் நன்றி. வியாதியின் படுக்கைகள் சுகந்து பெற்றுக் கொண்டிருப்பக்காய் நன்றி. குருடர்களுக்கு பார்வையும் செவிடருக்கு செவியும் நீ இப்பொழுது தந்து கொண்டிருப்பக்காய் நன்றி. உம்முடைய வல்லமையும் கிருபையும் செயல்பட்டுக் கொண்டிருப்பக்காய் நன்றி 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 நன்றி. நற்செய்தி அறிவிக்கிற இடமெல்லாம் அடையாளங்கள் செய்வேன் சொல்லுகிறபடி இப்போது நடந்து கொண்டிருப்பக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். அடியான் நீ கொடுத்த இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதன் வழியாக அநேக ஆத்துமாக்கள் உம்மிடம் கடந்ததற்கு நீத்தானே கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் என் பிதாவே, ஆமீன் ஆமீன். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.